Hi, NCERT Grade 12 Chapter 2 Solutions உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.23 suggests the most important type of intermolecular attractive forces in the following pairs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அட்டாக் பண்ணுறோம். சொல்யூஷன்ஸ் தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷன்ஸில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் நமக்கு எக்ஸாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், NHexane அண்டு N ஆக்டேன் இருக்குது. ரைட். ஸோ ரெண்டுமே என்னதுன்னா ஹைட்ரோகார்பன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டுமே என்னது, இட் இஸ் அன் ஹைட்ரோகார்பன். இதில் நமக்கு என்ன இருக்கும், எந்த விதமான சார்ஜஸ் இன்ட்ராக்ஷன்ஸும் வராது. அப்போ வீக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும், நமக்கு இந்த இடத்துல வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வாண்டர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், I2 அண்டு CCl4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அயோடின் இட் இஸ் அ கோவாலண்ட் மாலிகுல் இல்லையா. ஸோ டைப் ஆஃப் பாண்டிங் தான்ப்பா டிசைட் பண்ணுது ஃபோர்ஸை. ஸோ இது கோவாலண்ட். அதே மாதிரி என்ன நமக்கு CCl4 இதுவும் நமக்கு எப்படி இருக்கும், கோவாலண்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் கோவாலண்ட் அப்படின்றப்ப இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், வெறும் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது தான் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 சப்ஸ்டிடியூஷன் 3 NaClO4 அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அப்போ NaClO4 அண்ட் வாட்டர் எப்படி இருக்கும், இதில் NaCl நமக்கு என்ன ஆகும், அயானாக மாறும் இல்லையா. ஸோ Na++ ClO4- மாறும் இல்லையா. எதில் மாறும், வாட்டரில். ஸோ வாட்டரில் நமக்கு என்ன இருக்கும், டைபோல் இருக்கும் இல்லையா. டைபோல் என்ன சொல்லுவோம், இப்போ வாட்டர் நான் இங்கே வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், இதில் Del+, அதே மாதிரி ஆக்சிஜன் மேலே Del- வரும். இந்த மாதிரி டைபோல் இருக்கும். அப்போ இது ஒரு அயான், இது டைபோல் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன். ரைட். மெத்தனால் அண்டு அசிட்டோன் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ மெத்தனால் நமக்கு ஃபார்முலா தெரியும், CH3OH அண்ட் அசிட்டோன் CH3C++O CH3. ரைட். இங்கே நமக்கு மோர் எலக்ட்ரானெகட்டிவ் ஆக்சிஜன் இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன பாண்டிங் நமக்கு ஃபார்ம் ஆகும், ஹியர் யூ வில் கெட் ஹைட்ரஜன் பாண்டிங். எங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகும், ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும், இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன டைப் ஆஃப் அட்ராக்டிவ் என்னது, ஹைட்ரஜன் பாண்டிங். ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து ஒன்று அசிட்டோனைட்ரைல் அண்டு அசிட்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிட்டோனைட்ரைல் அவங்களே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, CH3C=N. அப்போ நமக்கு என்ன இருக்கும், டைபோல்ஸ் இருக்கும். இது மேலே Del+, இங்கே என்ன இருக்கும், Del-. அதே மாதிரி அசிட்டோன் அகைன் மேலே நம்ம வரைஞ்ச அதே ஸ்ட்ரக்சர் தான், CH3C++O CH3 போடுறோம். இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், Del+, Del-, டைபோல்ஸ் இருக்கும். ரைட். இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே, ஸோ நமக்கு எங்கெங்கே ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள். ஸோ கார்பனில் இங்கே ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. அகைன் இங்கேயும் கார்பனில் தான், இங்கேயும் கார்பனில் தான். ஸோ எப்போ நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வரும், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றது மோர் எலக்ட்ரானெகட்டிவ் ஆட்டம், அதாவது நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதோட அட்டாச் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு வரும். ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குது, டைபோல் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ இங்கே ரெண்டுமே டைபோல். அப்போ இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இந்த மைனஸை அட்ராக்ட் பண்ணும். ரைட். இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், நமக்கு இந்த மைனஸை அட்ராக்ட் பண்ணும். சரியா. ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் என்ன பண்ணும், இந்த ப்ளஸ்ஸை அட்ராக்ட் பண்ணும். வி ஹாவ் அ டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன் இஸ் த ஆன்சர். ஸோ இதுலேயே நம்ம என்ன பார்த்தோம், அயான் டைபோல் பார்த்துருக்கோம். இங்கே தெரியுதா, ஏன்னா இந்த ஒரு பக்கம் அயானிக்காக இருக்குது, ஒரு பக்கம் என்ன இருக்குது, டைபோலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டுமே டைபோல் ஆகலாம், டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ரைட். ஸோ இதுதான் இந்த 5 விதமான சொல்யூஷன்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸு. தேங்க்யூ.